ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்ல போகிறேன்னா, டிலான் தாமஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டராக லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு எங்கன்னா பிபிசி, அதாவது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் இருக்குல்ல, அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்போனா டியூரிங் த வேர்ல்டு வார் 2. எதுக்காக அப்படின்னா மணிக்காக. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹி வாஸ் கால்டு, அதாவது இவர் வந்து ஆஃப்டர் த சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப குடிச்சு ஒரு டூம்டு போயட் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு வந்துட்டாரு. ட்ரங்கன், டூம்டு போயட் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து இவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரோட ஒர்க் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் ஏ யங் டாக். ஆல்ரெடி வி நோ தட் போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் ஏ யங் மேன் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து யங் டாக் 1940 வந்து எழுதியிருக்காரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, ஃபேரன் ஹில் 1946 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் நேம்டு, அதாவது இவரோட சைல்ட்ஹுட்ல வந்து எங்க இருந்தாரோ அதே வந்து இதுக்கு நேமா வச்சிருக்காங்க, வெல்ஷ் ஃபார்ம் ஹவுஸ். தேங்க்ஸ் டு ஆல்.